தன்னந்தனியா தெரிஞ்சிருந்த தறிக்கெட்டவ திசைய மாத்தி அமைக்கிற காட்டுப்பயலா காத்து கிடந்த ஆட்டி வைக்கிற மனச அடிச்சு நொறுக்கிற மொத்த உசுரும் உன்ன ஓயாம தேடுதே கண்ணு ரெண்டுல உன்னை பார்த்தாலே வானவில்லையே கையில் சேர்க்கிற வரமா உன்னை கேட்கிற தன்னந்தனியா தெரிஞ்சிருந்த தறிக்கெட்டவன் திசைய மாத்தி அமைக்கிற காட்டுப்பயலா காத்து கிடந்த ஆட்டி வைக்கிற மனச அடிச்சு நொறுக்கிற என்னடி யார் போன்ல முகமே மாறிடுச்சு? தலைவலி தான் கால் பண்றான். ஓ வீடியோ கால்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரியா வெறுப்பேத்தாத. இல்ல வீடியோ கால்ல கூப்பிடுறானேன்னு கேட்டேன். இவன் வேற செம்ம டார்ச்சர் பண்றான் பிரியா. ஏன் என்ன பண்றான்? என்ன பண்றானா என்ன பண்ணலன்னு கேளு. இவன் காலையில எந்திரிச்சதும் குட் மார்னிங் செல்லம்னு ஒரு மெசேஜ். அதுல ஆரம்பிச்சு அவன் சாப்பிடுறது, அவன் போட்டுக்கிற ட்ரெஸ், எங்கெல்லாம் போறான், என்னெல்லாம் பண்றான்னு ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்றான். மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். பாருடா. சரி அதுல என்ன இருக்கு? பாத்துட்டு விட வேண்டியதானே? ஐயோ வெறும் மெசேஜ் அனுப்பிச்சா பரவாயில்ல, ஒரு மெசேஜ் கூடவும் அவன் போட்டோவும் சேர்த்து அனுப்புறான்டி. இவனை கட் பண்ணாத கொன்றுவேன். ஏண்டி எடுத்து பேசுடி. ஏய் எனக்கு வேற வேலை இல்ல. வேற வேலை என்ன இருக்கு? சும்மா தானே இருக்கோம், எடுத்து பேசு. டைம் பாஸ் ஆகும், சும்மா எடுத்து பேசு. அதுக்கு நான் தான் கிடைச்சனாடி. ப்ளீஸ் 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 பேசுடி. ஹாய் டார்லிங். டார்லிங் கூப்பிட்டு பிஞ்சிரும் அவனை. டார்லிங்னு கூப்பிடலாம், என் பிஞ்சு மனசு பிஞ்சிருமே டார்லிங். என்னைக்குன்னு தெரியலையே. எது நம்மளோட கல்யாணமா? நீ என்கிட்ட செருப்படி வாங்க போறடா. மாமாவா அப்படிலாம் சொல்லக்கூடாது டார்லிங். ஐயோ நீ முதல்ல மாமான்னு சொல்லாதடா, காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. உனக்கு தான் அப்படி இருக்கு, ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ வாடா போடான்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, அப்படி இருக்கு. பாயும் பாயும். அப்புறம் என்ன பண்ற டார்லிங்? வாட்ஸ்அப்ல மாமா அனுப்புற போட்டோவெல்லாம் பாக்குற, ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒண்ணுத்துக்கு ரிப்ளை பண்ண மாட்டியே. டேய் அதெல்லாம் பார்த்துட்டு உன்னை பிளாக் பண்ணாம இருக்கிறதே பெருசுடா, அதுல ரிப்ளை வர பண்ணலையான்னு கேக்குறியா? சரி அதெல்லாம் விடு, அந்த போன் வால்பேப்பரை காட்டு. ஏன்? டேய் சும்மா காட்ட. ஏன்னு முதல்ல சொல்லு. அது என் போட்டோவை உன்னோட வால்பேப்பர்ல வச்சிருக்கியான்னு பார்க்க தான் அப்படி கேட்டேன். அது யாரு? ஓ பிரியாவா? டேய் மாப்ள, வாலியாலும் உன்னதாடா இருக்காங்க. இதுக்குதான் இவன் காலை எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இதுக்குத்தான் நான் உன்னை கால் எடுக்க சொன்னேன். டார்லிங் இன்னும் அமைதியாயிட்ட, வால்பேப்பரை காட்டு. ஏய் மொவ்வன என் கையில மட்டும் கிடைச்சா அடிச்சு சாவடிச்சிரும் பாத்துக்கோ உன்ன. சரி அதை விடு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ எங்க ஊர் சுத்திட்டு இருக்க? நானும் மாப்பிள்ளையும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கோம். அப்படி என்ன முக்கிய
முக்கியமான வேலை. ஏய் வேற என்ன வேலை? சாப்பிடத்தான். அதான் நான் பார்த்தேன். வேற வேலைக்கு நீ போயிட்டாலும் நான் வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு டார்லிங். என்ன காரணம்? வசீகரா அந்த பாட்டு நீ கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். அந்த பாட்டுல என்ன லைன் வரும்? என்ன வரும்? எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். அந்த லைன் உனக்கு தெரியுமா தெரியாதா? வசீகரா உன் நெஞ்சில் நிக்க உன் பொன்மடியில். இப்ப ஞாபகம் வருதா? ஆமா. அந்த மாதிரி உன்னை வீட்டிலேயே இருந்து பாத்துக்கிடலாம்னு தான் நான் வேலைக்கே போகாம காத்துக்கிட்டு இருக்கேன். வாவ் அரசப்பா சூப்பர். ஒண்ணு அப்படியே ஆக்சிடென்ட் ரீ. மேம் இங்க சரவணன் ஒருத்தர் எந்த வார்டில் அட்மிட் இருக்கான்னு சொல்ல முடியுமா? அதோ அந்த நர்ஸ் வராங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன நான் வேணும்? பிரியா, சரவணனோட ரிலேட்டிவ். ரிலேட்டிவா? உங்களுக்கு சரவணன் என்ன வேணும்? சொந்த தாய் மாமா பையன் எங்க இருக்காரு? இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏமா என்னாச்சு அழற? என் அத்தை பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உன்னை கட்டிக்க போறவனா? அவனை ரொம்ப பிடிக்குமாமா? ரொம்ப. அம்மா அழுகாதம்மா, ஒன்னும் ஆகாது. நமக்கு பிடிச்சவங்க என்னைக்கு நம்மளை விட்டு போக மாட்டாங்க. தைரியமா இருமா, சரியா? அந்த பேஷண்ட் கூட வந்து அட்டெண்டர் யாருன்னு தெரியுமா? டாக்டர் இவங்க தான். டாக்டர் பேஷண்ட் சரவணன் உங்களுக்கு என்ன ரிலேஷன்? சரவணன் என்னோட அத்தை பையன் தான். ஏன் என்னாச்சு? உண்மையிலே அவர் உங்க அத்தை பையனா? ஆமா டாக்டர். ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு அவருக்கு? நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? உங்க கூட வேற பெரியவங்க யாரும் வரலையா? சரவணன் எங்க? ஐம் சாரி, ஹி இஸ் நோ மோர். சரவணா சிஸ்டர் கூட வந்து பார்த்துக்கோங்க. சரவணா அழாதீங்க ஐயோ. சார் யா சார். ஓகே சார். அழாதீங்க. ஒன்னும் ஆகாது, அழாதம்மா. அழாதீங்கம்மா. அழாதீங்க மேடம். ஐயோ. ஐயோ. சரவணா பாப்பா அழாதம்மா, ஒன்னும் ஆகாது உனக்கு. ஏம்மா இப்படி அழுதுட்டு இருக்க? சொல்லுங்க, அழாதன்னு சொல்லி. அழாதம்மா, ஆகாது. பிரியா என்னாச்சு பிரியா? சரவணா ஏய், என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. சரவணா பிரியா பிரியா ஐயோ என்னாச்சு? ஏய் ஏன் அழுற? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க. செத்துட்டேன்னாங்களா? யார் சொன்னது? தோ அவர்தான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் ஒரு நிமிஷம். சரவணன் செத்துட்டான்னு சொன்னீங்களா? எஸ், ஹி இஸ் நோ மோர். டாக்டர் நான் தான் சரவணன். ஓ ஐ சி. நர்ஸ், ஐசியூல இருக்கிற சரவணன் யாரு? சரவணன் ராமமூர்த்தி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னை விட்டு போயிட்டீங்களே. மேடம் டாக்டர் பேஷண்ட் நேம் என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? சாரி சார், இட்ஸ் மை மிஸ்டேக். சாரி மேடம். இட்ஸ் ஓகே சார், விடுங்க. பிரியா இது தெரியாம நடந்திருக்கு, விடு. வா போலாம். வா பிரியா. வண்டி நீ ஒழுங்கா ஓட்ட மாட்டியா?
பாரு இப்ப தேவையில்லாம டென்ஷன். விடு, அதான் எனக்கு ஒண்ணும் இல்லைல்ல. அப்புறம் என்ன நீ இவ்வளவு பயப்படுற? அதான் எனக்கு ஒன்றும் ஆளல. ஏய் ஏய் சரவணா, யாரா அது? நம்ம அரசப்ப. என்னடா அடிபட்டு குட்டிச்சாத்தா மாதிரியே இருக்கான்? அரசப்பா, என்ன கவுன் மாட்டிட்டு வந்திருக்க? ஹே, மண்டையில கிண்டல் அடிபட்டு இங்க எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஏர்வாடிக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா என்ன? கிண்டலு இருந்தாலும் உனக்கு சின்ன அடி தானே. என்னது சின்ன அடியா? பாத்தில உடம்பு பூரா அடி, எல்லாம் உள்காயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அது தெரியாம இந்த டாக்டருங்க கோமாளி படத்துல வர ஜெயம் ரவி மாதிரி என்ன ஆக்கி விட்டானுங்க. இத உனக்கு பார்த்தா சின்ன அடி மாதிரி தெரியுதா? டேய், உனக்கு அதான டாக்டர் கிட்ட பேச போயிருந்தேன். வர வழியில பிரியா இருந்தா, அதான். ஏண்டா என்ன மரண படுக்கைக்குள்ள போட்டு வந்துட்டு உங்க 2 பேருக்கு தமிழ் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீனு. இவனுங்களை பார்த்தா கிட்னி திருடுறவனுங்க மாதிரியே இருக்குடா. சரி அதை விடுங்க. இந்த நான் உள்ள போய் ரூமுக்குள்ள படுத்துக்கிறேன். என் ஆளை வர சொல்லுங்க. ஓ ஆலா, யார் இது? என்னங்க மீராதான். நான் எப்படி இந்த சீன்ல எனக்கு தாங்க அடி அதிகம். என் ஆளு தான் என் மேல சாஞ்சி அலணும். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. நான் ரூம் நம்பர் 102ல இருக்கேன். அவளை நேரா அங்க வர சொல்லுங்க. நர்ஸ், யார் தேடிட்டு இருக்கீங்க? 102வது வார்டுல இருந்த பேஷண்ட் ஆளை காணோம் டாக்டர். உள்ள பாத்தீங்களா? பாத்தியா, நான் இங்க இருக்கேனே தெரியல, அதுங்க மடுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. ஏய் டாக்டர், இங்க வாயா. அங்க இருக்காரு. இருக்கார் பாருங்க. இங்க என்ன பண்றீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? எங்க கிளம்பிட்டியாவா? சார், ஆஸ்பத்திரி மருந்தெல்லாம் இந்த பாடிக்கு ஒத்து வராது சார். இதுக்கு வேற மருந்த உள்ள இறக்குனாதான் இந்த வலியெல்லாம் வெளியே போவோம். சரிங்க, உங்களுக்கு ஹெவி டோஸ் கொடுத்துருக்கு, மயக்கம் வந்துடும். எந்த டோஸ் கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் பண்ணாது. வேற மருந்து இருக்கு, நீங்க போங்க, நான் வரேன். போங்க. மருந்து கொடுக்குறாரா மருந்து? சரவணா, நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்குது தெரியும்ல, அது தெரியாம அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், அதான் உனக்கு உடம்பு ஒரு அடிபட்டுருக்குல்லடா, அதான் உன்னை இங்கே தங்க வச்சு பவர் ஏத்துறாங்க போல இருக்கு. ஏய், எனக்கு எதுக்குடா பவரு? உங்க வீட்டுல சொல்லி முதல்ல உனக்கு ஏத்த சொல்லு. என்ன அப்படி சொல்ற? நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப இருக்க, இதுக்கப்புறம் நல்லா இருப்பியான்னு தெரியலையே. ஏய் அரசப்பா, என்ன உளற? நான் ஒன்றும் உளரலைங்க. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, சாமி விஷயத்துல கிண்டல் பண்ணாதிய, பெரிய குத்தமாயிடும்னு. இப்ப பாருங்க, சரவணனுக்கு ஆக பார்த்தது ஏதோ அவனை விட எனக்கு நேரம் மோசமா இருந்ததுனால எனக்கு ஆச்சு. இதுவே என்னோட நிலைமை சரவணனுக்கு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய், அடிப்பட்டதுலேருந்து நீ அரை மெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்த, இப்போ முழு மெண்டலாக ஆயிட்டியா? ஒருத்தருக்கு சாமி நம்பிக்கை இருக்கலாம்டா, அதுக்கு நீ இப்படியா கண்மூடித்தனமா நம்புவ? எதோட சேர்த்து பேசுறான்னு பாரு. ஓ டேய், லூஸ் மாதிரி ஏதாவது பேசாது தெரியுமா? நான் சரியா தான் பேசுறேன். உங்க டெல்லிலையும் சிங்கப்பூர்லயும் வேணா சாமி இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஊர்ல இருக்கு. அத நம்பு, நம்பாம போ, அத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா உங்க அம்மா தான் உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் எதுக்கு இப்படி தேவையில்லாம விளையாடிட்டு இருக்கீங்க? பிரியா மட்டும் அன்னைக்கு தப்பா பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என்ன பிரியா,
இனிமேலாவது சாமியை கிண்டல் பண்றதை நிறுத்துங்க. பிரியா, இவனெல்லாம் இப்படிதான் சும்மா பேசுவானுங்க. சாமிக்கு காணிக்கைன்ற பேர்ல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு லஞ்சம் கொடுப்பானுங்க. நேர்த்தி கடன்கிற பேர்ல செய்யக்கூடாத சாங்கியம் எல்லாம் செய்ய வேண்டியது. எவனாவது மண்ணில் சோறை குழப்பி சாப்பிடுவானா பிரியா? ஏய், அந்த மண்ணில் தாடா நீங்க திங்கிற சோறு வருது. அதுல கொட்டி தின்னா என்ன குறைஞ்சு போயிருவிய? டேய், அது வேற மண்ணு, இது வேற மண்ணு. கோயிலுக்குள்ள வரவன் கண்டதெல்லாம் மிதிச்சிட்டு வருவான், அதுல போட்டு சோறு சாப்பிடுவே நீ? அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, கண்டே பிடிக்க முடியாத வியாதிலாம் வரும். ஆமா, வருது. இன்னைக்கு இந்த டீ கடைக்கு ஒரு ஓனரா வந்திருக்கேன்னா அதுக்கு இந்த சாமி தான்டா காரணம். அந்த சாமி சம்பிரதாயத்தெல்லாம் குத்தம் சொல்லி விளையாடிட்டு இருக்காதிய. பிரியா, இப்படிதான் அதை வளரிட்டே இருப்பான், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. டேய், அதெல்லாம் சாமி குத்தம், நீ மட்டும் தெரியாம பேசிட்டு இருக்காத. சரி சரி, நீங்க 2 பேரும் போங்க, நான் போய் டாக்டரை பார்த்து இது எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. ஏய், ஹலோ மேடம். என்ன சரவணா, கூப்பிட்டீங்க? கூப்பிடல, கத்துன. சாரி, வேற ஏதோ யோசனையில இருந்தேன். பார்த்தேன். நீ எதையோ நினைச்சு பராக் பார்த்துட்டு இருந்தியே, காஃபியை கூட குடிக்காம உட்காந்துட்டு இருக்க. காஃபி ஆறி போய் கோல்ட் காஃபி ஆயிட போகுது. சரி, எடுத்து குடி. என்னதான் யோசனையோ. ரேவதி, ரேவதி, சொல்லு, என்ன விஷயம்? என்னது? என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பொய் சொல்லாத ரேவதி. அப்பல இருந்து பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க. பருதி வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், நீ எடுக்க மாட்டேங்கிற. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லு. நீ பாரு ரேவதி, ஒரு பிரச்சனையை உள்ள வச்சுட்டே இருந்தா அது 2, 4, 8ன்னு மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். எதையும் ஓப்பனா வெளியே சொன்னா 8, 4, 2ன்னு டிவைட் ஆகிட்டே இருக்கும். உனக்கு பிரச்சனையை வளர்க்கணுமா இல்லை முடிக்கணுமா? முடிக்கணும். அப்ப சொல்லு, என்னாச்சு? பருதிக்கு நேத்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி, வரேன்னு சொல்லிட்டு வரலையோ? இல்ல, முதல்ல ஃப்ரீ தான் வரேன்னு சொன்னான். அப்புறம் கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னான். என்ன வேலை? அம்மாக்கு கால் வலி, அவங்களை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னான். நல்ல விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு? நானும் அதுக்கு ஒன்றும் சொல்லலடா, அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சரி. நேத்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி பொண்ணு பார்க்க வராங்க,
என் கூட இருடின்னு அவ கூப்பிட்டா நான் போனேன்ல. ஆமா, அங்க பொண்ணு பார்க்க வந்தது யாருன்னு தெரியுமா? யாரு? இவருதான். பருதியா? அவனே தான். கூட வந்தானா இல்ல? அட, மாப்பிள்ளையும் அவன் தானே சொல்ற, கூட வந்தானான்னு கேக்குறேன். ஐயோ, நான் அவனை முன்னாடியே பார்த்துட்டேன். ரூமுக்கு போய் அவனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேக்குறேன். அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன்னு சொல்றான். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நல்ல நறுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டேன். அங்கே திட்டி விட்டியா? பின்ன இதெல்லாம் ஆற போட்டா திட்டுவாங்க. நல்ல வாயில வந்துச்சு, கேட்டு விட்டேன். இப்ப கால் மேல கால். இவன் பண்றதெல்லாம் பண்ணுவான். எல்லாம் பண்ணிட்டு கால் பண்ணா நான் உடனே எடுத்துடணுமாடா? என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணான்னு தெரியல. என்கிட்ட ஒரு பக்கம் ரூட் விட்டுட்டு இன்னொரு பக்கம் வீட்டோட போய் பொண்ணு பார்த்திருக்கான். எனக்கு சீரியஸாவே ஒண்ணுமே புரியல. அவன் என்ன ஏமாத்த பிளான் பண்றானோ? அப்படின்னா என் முகத்துக்கு நேரா சொல்லிடலாம்ல. ஏன் என்ன போய் இப்படி ஏமாத்தணும்? இவனுக்காக நான் எவ்வளவு பிரச்சனையை தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சேன். என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டையே பொண்ணு பார்க்க வந்திருக்காண்டா அவன். ஏய், அவனுக்கு அது உன் ஃப்ரெண்டுன்னு தெரியாதுல்ல? டேய், என்ன வெறுப்பேத்துற? ஏ ரேவதி, நீ பாரு, எனக்கு என்னமோ பருதி ஏமாத்திட்டு போற ஆள் மாதிரி தெரியல. அப்போ அவனுக்கு என்ன வேலை அங்க? என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அது அவன்கிட்ட பேசினா தானே தெரியும். ஏன் போய் சொன்ன, ஏன் அங்க வந்தேன்னு அவன்கிட்ட கேளு. திட்டு, சண்டை போடு, அடி, ஆனா முதல்ல போய் பேசு அவன்கிட்ட. நீ போய் பேசு ரேவதி. பேசினா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீரும். ஒருவேளை அவன் சொல்றதுல ஏதாவது நியாயமான காரணம் இருக்கலாம்ல? என்ன நியாயமான காரணம் இருக்க முடியும்? அதுவும் அவன்கிட்ட நம்ம பேசினாதான் தெரியும். பேசி பாரு. நியாயமா பட்டா சமாதானம் போ, இல்லைன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா எதுவா இருந்தாலும் முதல்ல பேசி முடிவெடு. நம்ம ஊர்ல பிரச்சனையை உட்கார்ந்து பேசாம இப்படிலாம் கோவத்துல முடிவெடுக்கிறதுனாலதான் நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் உடையுது. உட்கார்ந்து பேசணும்னு வையேன், முக்காவாசி பிரச்சனை உஃப்னு பறந்து போயிடும். அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் பல பிரச்சனைக்கே காரணம். அதெல்லாம் பிற்காலத்தில் தெரிஞ்சு நீ வருத்தப்படுறதுக்கு இப்பவே பேசி நீ கிளியர் பண்ணிடலாம்ல. இந்த பாரு, நான் ஒன்று பேசி சேர்ந்துக்கோன்னு சொல்லல, ஆனா பேசாம பிரச்சனை தீராதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சரியா? பேசு.